பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி 4வது சனிக்கிழமை. நமக்கு இன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. மறந்துடாதீங்க. காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு முடியும். மதிய உணவோடு அது நிறைவடையும். தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம நிறைய ஜெபம் பண்ண போகிறோம். குடும்பமாய் வாருங்கள். உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இன்றைக்கி காலைல 10 மணிக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. உங்கள் எல்லாரையும் நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 48:14 நான் வாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மை நடத்துகிற தேவன். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், நேர்வழியாய் நடத்துவார். இந்த நாளிலும் கூட அவர் நம்மை தொடர்ந்து நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி நடத்துவார்? எந்த பாதையிலே நம்மை நடத்துவார்? அவர் நம்மளை நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்னோடு கூட யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியத்தின் பாதையை நடத்துகிறவர், சத்தியத்தில் நடத்துகிறவர். காரணம், அவருக்கு பேரே சத்திய ஆவியானவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்தாவியானவராகிய தேற்றரவாளன் அவர் உள்ள வந்து தங்கிறதுக்கு காரணம், பரிசுத்தாவியானவர் வருகிறார் என்றால் ஏதோ நான் சர்ச்சுக்கு போய் நான் கரங்களை தட்டி நான் பாஷைகளை பேசி அல்லது நான் அங்கே சர்ச்சில் ஒரு 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 மகிழ்ச்சியை அனுபவித்து விட்டு அதோடு கூட வாரம் நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டேன் என்று சொல்லுவதற்காக மாத்திரம் அல்ல இந்த பரிசுத்தாவியானவர். நிறைய பேர் இந்த பரிசுத்தாவியானவரையும் அவர் கொடுக்கிற வல்லமையையும் இப்படி தான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போட்டு அப்படி பார்க்க பழகிட்டாங்க. ஆனால் சத்திய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம், அவர் சத்தியத்திலே நம்மை நடத்துவார். சத்திய ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். சத்திய ஆவியானவர் நம்மை அழகாக பகுத்தறிவோடு கூட நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, உண்மையாய் இந்த சத்திய ஆவியானவர் நம்மளை நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் நான் உங்களோடு கூட இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சங்கீதம் 26ஆம் சங்கீதத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். அழகான ஒரு ஜெபம். சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். நடத்துகிறவர் யார்? சத்திய ஆவியானவர் தான் நம்மை சத்தியத்திலே நடத்துகிறார். 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். எப்பொழுது இந்த சத்தியத்திலே நடக்க முடியும்? பொய் நிறைந்த உலகம், சத்தியம் மறுக்கப்படுகிற, சத்தியத்தை எதிர்க்கிற கூட்டத்துக்கு மத்தியில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம எப்படி சத்திய ஆவியானவரால் நடத்தப்பட முடியும்? 3 காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவதாக 25ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 25:5. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். ஆண்டவரை பார்த்து, கர்த்தரை பார்த்து சங்கீதக்காரன் இங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தும். உம்முடைய சத்தியத்தில் நடத்தும். முதல்ல சத்தியத்தில் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவங்கள தான் சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். இன்னைக்கு நீங்கள் போகிற பாதை சத்தியமான பாதையா? சத்திய ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த பாதையா? அவர் நடத்தணும்னா முதல்ல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை சத்தியத்தின் பாதையில் நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். ஜெபம் பண்ணாமல் அப்படி நடக்க முடியாது. நீங்கள் நடத்துங்கன்னு அவர்கிட்ட கேளுங்களேன். நீங்கள் டெய்லி ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே நான் அவரை விசுவாசித்து இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் நடத்துறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணுமே, அவர்கிட்ட கேட்கணுமே. இன்றைக்கி நான் நடக்கிற பாதை சத்தியத்தின் பாதையாக இருக்கணும், நீங்கள் நடத்துகிற பாதையாக இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், அவர் சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். முதலாவது ஜெபம் பண்ணுங்க, சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். இரண்டாவதாக 26ஆம் சங்கீதத்தில் நம்ம 3வது வசனத்தை வாசித்தோம் இல்லையா? பாருங்கள், உம்முடைய சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறேன் என்று அவர் சொன்னார்.
ஆனால் எப்போ தெரியுமா? 2ஆம் வசனத்தில், கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்தரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். இந்த புடமிடப்படுகிற அனுபவத்துக்கு தாவீது தன்னை விட்டு கொடுக்கிறார். ஏன் விட்டு கொடுத்தார்? புடமிடப்பட்டால் தான் அழுக்கு தனியாக போகும், அங்கே பொன் தனியாக வரும். அப்போது நமக்குள்ள அந்த புடமிடப்படுகிற அனுபவம் வரும்போதெல்லாம் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். 2வது, நம்ம சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் சத்தியத்தின் பாதையில் நாம் நடத்தப்படுவோம். நம்ம சுத்திகரிக்கணும். டெய்லி சுத்திகரிங்க, தப்பே கிடையாது. பாருங்கள், பாவத்தை அறிக்கை பண்ணி ஆண்டவரே என் பாவத்தை மன்னியுன்னு சொல்கிறது ஒரு ஜெபம். ஆனால் சுத்திகரிப்பு என்பது இன்னும் அவரை போல மாற, எனக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற ஜெபம் வேற. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் அழிய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபங்கள் வேற. நம்ம எத்தனை பேர் அதை மாதிரி ஜெபம் பண்ணுறோம்? நமக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா அழுக்குகளும், நமக்குள்ளே இருக்கிற எல்லா அசுத்தங்களும், ஜென்ம சுபாவங்களும், நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத குணாதிசயங்கள், இதெல்லாம் புடமிடப்பட்டால் தான் ஆண்டவர் அதை பிரித்து எடுக்க விரும்புகிறார். அழுக்கிலிருந்து நம்மளை எடுக்க விரும்புகிறார். நமக்குள்ளே இருக்கிற அழுக்கை எடுக்க விரும்புகிறார். யோசேப்பை ஆண்டவர் சிறைச்சாலையில் வைத்து புடமிட்டார். அவருடைய வசனத்தால் அவனை புடமிட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ யாரெல்லாம் புடமிடப்படுவதற்கு விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் அந்த சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். முதல்ல ஜெபம் பண்ணணும். 2வது, புடமிடப்பட, அதாவது சுத்திகரிக்கப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சுத்திகரிக்கிற யாரையும் கர்த்தர் அழகாய் சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். 3வதாக நம்ம வாசிக்கிறோம் யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம். யோவான் 16:13 நான் வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்தியத்துக்குள் நடத்துவார். அப்போது ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆவியானவருக்கு விட்டு கொடுக்காம ஆவியானவர் பேசுகிறது நமக்கு கேட்காது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கி என்னை தரேன், உங்கள் கையில் தரேன், இந்த சரீரம் உங்கள் ஆலயம், வாங்க தங்குங்க, உள்ளேருந்து பேசுங்க. சென்சிட்டிவாக இருக்கணும். அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும், அவர் சொல்கிறது உங்களுக்கு கேட்கணும், அவர் உங்களோடு கூட இடைப்படுவது நீங்கள் உணரணும். நீங்கள் உணர 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 ஒவ்வொரு நாளாக அவர் உணர்த்துவார். அவர் சத்தம் கேட்கும். அந்த அனுபவத்தை, கிருபையை இந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை நடத்த விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சத்திய ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குற யாரும் ஆவியானவரால் சத்தியத்தின் பாதையில் நடத்தப்படுவார்கள். இன்றைக்கி இந்த அனுபவத்தை, இந்த வார்த்தை கேட்குறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. சத்தியத்தின் பாதையில் நடக்க முதல்ல ஜெபம் பண்ணுவோம், 2வது சுத்திகரித்து கொள்வோம், 3வது சத்திய ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம், இடம் கொடுப்போம், அவர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, சத்திய ஆவியானவருக்கு நாங்கள் விட்டு கொடுத்து சத்திய ஆவியினாலே சரியான சத்தியத்தின் பாதையில் நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்துங்க அன்றே. நாங்கள் எல்லாரும் கேட்குறோம், சத்தியத்தின் பாதையில் நடக்கணும். இந்த உலகம் தன்னுடைய பாதையில் நடக்க எங்களை நிர்பந்தித்தாலும் நாங்கள் உங்கள் பாதையில் நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நடத்துங்க ஆவியானவரே, விட்டு கொடுக்குறோம் அன்று. இந்த உலகத்தில் இருக்கிற சத்தியம் இல்லாத பாதையில் எங்கள் கால்கள் போயிடவே கூடாதுப்பா. சத்தியத்தின் பாதையில் நடத்துங்க. உலகமே, பெருங்கூட்டமே சத்தியத்துக்கு எதிரான பாதையில் நடந்தாலும் நீங்கள் நடத்துகிற பாதையில் நடக்க எங்களை விட்டு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டினுடைய இந்த 7 ஆண்டுகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவனுடைய பெரிதான கிருபையினாலே 250 மாணவர்களுக்கு மேலாக நம்முடைய வேதாகம கல்லூரியிலே படித்து 100க்கும் அதிகமானோர் முழு நேர ஊழியத்திலே ஈடுபட்டு கர்த்தருடைய நாமத்தை உலகம் எங்கும் மகிமைப்படுத்தி வருகிறார்கள். இந்த வேதாகம கல்லூரி முழுக்க முழுக்க ஆண்டுடைய கிருபையினாலே ஆன்லைனில் ஜூம் மூலமாக எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைமில், அதுவும் இப்போ ஆரம்பிக்க போகிற இந்த பேட்ச் இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30, 10:45 மணி வரைக்கும் இந்த பேட்ச் போகும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
பாருங்க, வரப்போகிற செப்டம்பர் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் 1ஆம் தேதி MD வகுப்புகள் துவங்க போகிறது. 2ஆம் தேதி BTH வகுப்புகள் துவங்க போகிறது. எனவே கீழே காண்கிற வாட்ஸ்அப் நம்பரோட தொடர்பு கொண்டு அதனுடைய பொறுப்பாளர்கிட்ட நீங்க பேசி மற்ற விவரங்களை அறிந்து கொள்ளலாம். மிக குறைந்த கட்டணம், அற்புதமான நல்ல அனுபவம் உள்ள ஃபேக்கல்டிஸை கர்த்தர் தந்திருக்கிறார். வேதாகமத்தை எப்படி நம்ம வியாக்கியானம் பண்ணணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், பழைய ஏற்பாடு எப்படிப்பட்டது, புதிய ஏற்பாட்டினுடைய அந்த காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள போகிறோம். எபிரேயம், கிரேக்கம், கிட்டத்தட்ட 32 சப்ஜெக்ட்ஸ் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இதில் வந்து உடனடியாக கலந்து கொள்ளலாம். செப்டம்பர் முதல் வாரமாக இருக்கிறபடினால இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான். எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.